உயிருள்ள ஆலயமாக வாழ அருள்தாரும் ஆண்டவரே. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்றார் ஔவையார். ஆலயம் என்பது ஆ கூட்டல் லயம் என பிரிக்கலாம். ஆ என்பதற்கு ஆன்மா என்றும், லயம் என்பதற்கு சேருவதற்கு உரிய இடம் என்றும் பொருள். ஆகவே கடவுள் திருவடியில் ஆன்மா சேருவதற்கு உரிய இடம் என பொருள் கூறலாம். இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் தாயாம் திரு அவையோடு இணைந்து லாத்தரன் ஆலய நேர்ந்தளிப்பு விழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். கிபி 4ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்தவ மதம் ரோமையில் அரச மதமாக அங்கீகரிக்கப்பட்ட பிறகு அப்போது அரசராக இருந்த கான்ஸ்டன்டைன் திருமுழுக்கு பெற்றான். அவன் திருமுழுக்கு பெற்ற இடத்தில் எழுந்தருளிய ஆலயம்தான் லாத்தரன் ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது. இவ்வாலயம் உலகில் உள்ள ஆலயங்களுக்கு தாய் ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது. திருத்தந்தை இங்கேதான் தங்குகிறார். இவ்வாலயத்தில் 5 பொது சங்கங்களும் 20 ஆயர் பேரவையும் நடைபெற்றிருக்கிறது. பேதுரு மற்றும் யோவானின் தலையை வெள்ளி பாத்திரத்தில் இங்கேதான் வைத்திருக்கிறார்கள். அத்தோடு பேதுரு திருப்பலி நிறைவேற்றிய பீடமும் ஆண்டவர் ராவுணவு உண்ட மேசையும் இங்கேதான் இருக்கிறது. இது மீட்பரின் பேராலயம் என்று அழைக்கப்படுகிறது. இந்நாள் நம்மை கடவுள் தங்கும் உயிருள்ள ஆலயமாக வாழ அழைப்பு விடுக்கின்றது. ஆலயம் கடவுளின் பிரசன்னம், அருளின் பிறப்பிடமாகவும், அதிலிருந்து செல்லும் தண்ணீர் பிறருக்கு உயிரளிப்பதாகவும், கடலில் சேர்ந்து நன்னீராக மாறுவதாக எசேக்கியல் இறைவாக்கினர் எடுத்துரைக்கின்றார். நாம் அனைவரும் கடவுளின் கோவில் என்றும் தூயாவியார் வாழும் ஆலயம் என்றும் சுட்டி காட்டுகிறார் புனித பவுல். இன்றைய நற்செய்தியில் என் தந்தையின் இல்லத்தை சந்தை ஆக்காதீர்கள் என்று ஆத்திரப்படுகிறார், எச்சரிக்கின்றார், அவர்களை விரட்டி அடிக்கின்றார் இறைமகன் இயேசு. அன்பு இறை சமூகமே, நம் உடல் கடவுள் தந்தது, கடவுளால் படைக்கப்பட்டது. நாம் வாழும் வீட்டையும் வீட்டை சுற்றியும் எவ்வளவு சுத்தமாக வைத்திருக்கிறோம். பெருக்கி சுத்தம் செய்கிறோம், கழுவி சுத்தம் செய்கிறோம், மனம் தரும் திரவியம் கலந்து சுத்தம் செய்கிறோம். அதுபோல் கடவுள் வாழும் ஆலயமாகிய நம் ஆன்மாவை சந்தையாக்க வேண்டாம், சுத்தம் செய்வோம். கடவுள் வந்து தங்கும் அளவிற்கு சுத்தம் செய்வோம். இறை பிரசன்னம் பெறுவோம். இறைவனின் அருளில் நனைவோம். நம் உடலாகிய ஆலயத்தை இறையரசின் பண்புகளால் கட்டி எழுப்புவோம். கடவுளுக்கு நேர்ந்தளித்து விழா கொண்டாடுவோம். உயிருள்ள ஆலயமாக வாழ்வோம். இன்று போல் என்றும் நலமுடனும் மகிழ்வுடனும் வாழ என் ஜெபங்களும் வாழ்த்துக்களும். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமேன்.